நானே நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து அழுகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு எம்ப்ராய்டரி துணியோட பின்பக்கத்தை யாராவது பார்த்தா அது வெறும் நூல் செடுக்கா அசிங்கமான முடிச்சுகளாக தான் தெரியும். ஆனால் அந்த ஃப்ரேமை கையில் வச்சிருக்கிற அந்த கலைஞனுக்கு தான் தெரியும் முன்பக்கம் எவ்வளோ அழகான ஒரு ஓவியம் உருவாக்கிட்டு இருக்குன்னு. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையும் இப்போ அந்த துணியோட பின்பக்கம் மாதிரி தான் சிக்கலாக வேதனையாக தெரியலாம். ஆனால் உங்களை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தையல் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு. வேதம் சொல்லுது, ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாங்க, நீங்கள் பார்க்குறது வெறும் சிடுக்குகள் தான். ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அழகான சித்திரத்தை. அப்புறம் என்ன, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தோடு இன்றைக்கி நிம்மதியாக தூங்குங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் அழகாய் மாற்றுவார். இது போன்ற நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.